மாமா நீங்க கொடுத்த துணி டேமேஜ் ஆகி போச்சு. என்னது? நான் காசுலயே வாங்கி கொடுத்த துணி டேமேஜ் ஆகி போச்சா? அது எப்படி டேமேஜ் ஆகும்? அது தெரியாம நடந்து போச்சு மாமா. அது எப்படி தெரியாத நடக்குன்னு கேக்குறேன். தவறுதலா நடந்து போச்சு மாமா. அதான் எப்படி தவறுதலா நடக்குன்னு கேக்குறேன். ஐயா என்னைய உன்னோட பெரிய இம்சையா இருக்குது. ஆரம்பிச்சிருவா ஆனா எப்படி முடிக்கன்னு தெரியாது. சரியான ஓட்டவா ஐயா? டேய் அரக்குறா, உனக்கு கரங்கொழுக்கே தெரியாது, ஒழுங்கா பாடுறா. நான் தீபாவளிக்கு துணி தைக்க கொடுக்கும்போது தொடர்ந்து கூட டைம் இல்லை நானுங்க, அதுக்குள்ள எப்படி டேமேஜ் ஆயிருக்கும்? மாமா ஏதோ ஒரு விதத்துல டேமேஜ் ஆகி போச்சு. உங்களுக்கு நான் வேற துணி வாங்கி கொடுத்துறேன் மாமா. டேய் என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? டேமேஜ் ஆனது துணி மட்டும் இல்ல, என் மானமும் கூட. உனக்கு சம்பந்தம் இல்லாத மானத்தை பத்தி நீ பேசாத. மாமா எப்படி இருந்தா என்ன, உங்களுக்கு ஒரு நல்ல துணியா நான் வாங்கி கொடுத்துறேன். கோபி அவர் என்னைக்காவது நல்ல துணி போட்டிருக்காரா? ஆனா எடுக்கும்போது எப்பவுமே நல்ல துணி தானே, இவர் போட்ட பிறகு வேற மாதிரி ஆயிருது. டேய் என்ன கிண்டலா? டேமேஜ் ஆனதுக்கு பதில் சொல்றான்னு கேட்டுட்டு இருக்கேன், கிண்டல் பண்ற? இத பார், இது யார் பண்ணாங்க? இது திட்டமிட்ட சதி. எதுக்காக பண்ணாங்க தெரியாம இடத்த விட்டு நகர மாட்டேன். மாப்பிள்ள, உங்க துணியை நான் தான் டேமேஜ் பண்ணேன். ஏன் மாப்பிள்ள, நான் சதி பண்ணுவேனா? சரியா போச்சு. இந்த வீட்டுல பிள்ளைக்கு அப்பா தப்பாம வந்து வச்சிருக்காரு. அர்ஜென்ட்டா இவன் வாயை ஆர்டர் பண்ண. முதல்ல அதை செஞ்சுட்டு தான் மாப்பிள்ள மற்ற வேலையை. என்னங்க, காலையில நீங்க எழுந்ததும் ஒன்று சொல்ல நினைச்சேன். ஆனா எங்க நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்களோன்னு எதுவுமே கேட்கல. இப்போ சொல்லணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன? இல்ல லீலா வீட்டு வரைக்கும் போலாமான்னு கேட்கலான் இருந்தேன். எதுக்கு? சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். அவ்வளவுதானே? ஆமா இதுக்கு எதுக்கு நான் டென்ஷனா வேணான்னு கேட்டேன்? இங்க நடந்த கூத்த வச்சுதான். விஜய், இதுக்கு முன்னால நீ என்கிட்ட பேச ஆரம்பிச்சாலே எனக்கு டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நீ என்கிட்ட பேசலனா தான் டென்ஷன் ஆகும். சீக்கிரம் வாங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நான் கேஷுவலா தாங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். அத பத்தி எனக்கு ஐடியாவே இல்ல. ஆனா சரோக்கா என்னன்னா இது பெரிய விஷயமா எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. நிர்மலா என்னடா அத பத்தி உங்ககிட்ட கமெண்ட் பண்றாங்க. ஏங்க உங்க வீட்டை யாருமே ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்களா? இது எதுவுமே ஒரு பிரச்சனையா எனக்கு தோணல. ஆனா ஒண்ணு இல்லாத விஷயத்தை பத்தி எதுக்கு மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணும்? இல்ல ரதி, அண்ணி சொன்னதுல ஒன்றும் பெரிய தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு படல. அவங்க சொன்னது தப்புன்னு நான் சொல்லிங்க. என்னோட சந்தேகம் என்ன தெரியுமா, ஒரு வீட்டுல கேஷுவலா இருக்கிறது தப்பா? இவங்க முன்னாடி இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஃபார்மாலிட்டியை ஏற்படுத்தி வச்சா வீட்டுல எப்படிங்க நம்ம இயல்பா இருக்க முடியும்? என் வீட்டுல நான் எங்க அப்பா இருக்கும் போது இயல்பா தான் இருப்பேன். இது வீடுங்க, ஆபீஸோ காலேஜோ இல்ல. அருந்ததி, நீ சொல்றதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்கு. ஆனா எங்க அண்ணி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. என்ன? இப்ப கேஷுவலா நடந்துக்கிறது அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் எல்லார் முன்னாலையும் பிராக்டிக்கலா சாத்தியமான விஷயம் இல்ல. உதாரணத்துக்கு நீ சொன்ன மாதிரி உங்க அப்பா கிட்ட நீ ரொம்ப கேஷுவலா ஜாலியா இருக்கலாம். ஆனா எங்க அண்ணன் கிட்ட உன்னால அப்படி இருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி நான் என் அண்ணன் கிட்ட ரொம்ப கேஷுவலா ஜாலியா சகஜமா சிரிச்சு பேசுவேன். என்னால உங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க முடியாது. ஒருவேளை நான் உங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டேன்னு வை, என்னங்க எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்து கூடாதான் நீயே சொல்லுவ. கேஷுவலா இருக்கேங்கிற பேர்ல அடிப்படை மரியாதை கூட இல்லாம நான் உங்க அப்பா கிட்ட ரொம்ப ஜாலியா சகஜமா பழகினேன்னு வை, இன்னைக்கு உனக்கு அட்வைஸ் பண்ண அதே சரவ நீ எனக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. புரியுதா உனக்கு? எனக்கு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அடுத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவை யோசிச்சு யோசிச்சு மூவ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. என்ன இருந்தது? நான் சொல்றது உனக்கு சரினே படலையா? யோசிச்சுதான் பாரு. சரி, கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. ரிலாக்ஸ்டர் வர. என்னப்பா எப்படி இருக்கு? பரவாயில்ல. உடம்பு ஏதாவது வலிக்குதா? அங்கங்க கொஞ்சம் வலிக்குதான் செய்யுது. சரி, நான் போய் கடை திறந்து வச்சு உட்கார்றேன்.
பணம் கொடுத்தா வரவு வைக்கிறதுக்கு ஏதாவது வரவு செலவு கணக்கு புஸ்தகம் வச்சிருக்கியா? டிராயர்ல நோட்டு இருக்கு. யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா அதில் வர வச்சுக்கோங்க. எவனும் தேடி வந்து தர மாட்டானுங்க. ஏன் இப்படி சொல்ற? தானா எவன் வந்து தரப்போறான்? நாம போவர பார்த்து கொஞ்சம் கவனிங்க சார்னா தான் பணத்தை கொண்டாந்து கொடுப்பானுங்க பாரதேசி பசங்க. ஏன்டா ரவி இப்படி முட்டாள்தனமா பேசுற? வியாபாரம் பண்றவங்க கிட்ட மரியாதை நடந்துக்க வேண்டாமா? என்ன பரவி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? நீ வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பிரியமா மரியாதையா நடந்துக்குவே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏதோ ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டியா? இல்லையா? ஏன்? மறந்துட்டேன். லீலா, என்ன மாமா? என்னம்மா அவன் மாத்திரை சாப்பிடலங்கிறான், கேட்டா மறந்துட்டேங்கிறான். வேலை வேலைக்கு மாத்திரை சாப்பிட வேணாமா? பேச்சு மூஞ்சு ஒன்றும் சரியில்லைம்மா. டேய், சாப்பாட்டையும் மருந்தையும் நேரத்துக்கு சாப்பிட்டு பழகுறேன். நான் கடைக்கு போயிட்டு வரேன். வரேன். லீலா, இதை ரவி கிட்ட கொண்டு போய் கொடுமா. சரிங்க அத்தை. என்னங்க, இந்த பாலை குடிங்க. குடிங்க. ஏங்க என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? எப்படி எப்படி? இது பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? யாரு? நானா உன்னை சித்திரவதை பண்றேன்? நானா உன்னை டார்ச்சர் பண்றேன்? நீ தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்ற. நீங்களே எதுவும் உன்னை நினைச்சுக்கிட்டு எதுக்கு வருத்திட்டு இருக்கீங்க? ஏய், பேசாத. என்னோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சும் என் மனசு படுற வேதனை புரிஞ்சும் நீ தான் என்கிட்ட உண்மையை மறைக்கிற. எப்படிப்பட்ட சித்திரவதையை அனுபவிக்கிறேன்னு உனக்கு தெரியும். ஆனா நீ வாய் திறந்து எதையும் சொல்ல மாட்டேன். இப்ப அந்த இளங்கோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாகணும். சொல்ல நீங்க நடிச்சீங்களா? எப்படி இருக்க? என்னங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன தலையில கட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, சும்மா ரோட்ல. என்ன எதுவும் பிரச்சனையா? சே, வண்டியில இடிச்சிட்டேன். என்ன மாமா, பார்த்து வர்றது இல்லையா? ஏதாவது பெருசாடி பட்டிருந்தா என்ன இருக்கும்? தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல வச்சு, அதுபடி தானே எல்லாம் நடக்கும். எது தலையெழுத்துங்க? ரோட்ல நம்ம தான் கவனமா ஓட்டிட்டு போனோம். இதெல்லாமா தலையெழுத்துன்னு சொல்றது? எந்த வண்டிக்கார இடிச்சான்? அவனை சும்மா விட்டீங்க? நம்மளை சுத்தி இருக்கவங்க நமக்கு வேண்டியவங்களே ஒரு மாதிரியா இருக்கும்போது யாரோ ஒரு வண்டிக்காரன், அவனை என்ன பண்றது? என்ன மாமா, ஒரு மாதிரியா பேசுறீங்க? நான் பொதுவா தான் சொல்றேன். யாரோ ஒரு வண்டிக்காரன், அவன் மேல நாம எப்படி கோவப்பட முடியும்? இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டியே மனசார திட்ட முடியல. டாக்டர் பாத்தீங்களா? மருந்து மாத்திரலாம் சாப்பிடுறீங்களா? ஐயோ, இந்த மாத்திரை தாங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. மாத்திரை கண்டாலே வெறுக்கிறாரு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன ரவி, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க? என்ன மாத்திரங்க? எடுங்க. இங்க வாங்க. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா? ஆமாங்க. விஜய், இந்த மாத்திரை எடு. இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எப்படி மாத்திரை போடுவீங்கன்னு தான் சொல்லிட்டாங்களே, முதல்ல அதை போடுங்க. இந்தாங்க. அவ்வளவுதாங்க. என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி இப்படி இருக்கீங்க? இது நாங்க குடிக்கிறது அவருக்கு தானா? அவருக்கு தான். இந்தாங்க, சாப்பிடுங்க.
இப்படி அடம் பிடிக்கிறது? கரெக்டா நேரத்துக்கு மாத்திரை போட்டுருங்க, கரெக்டா கொடுத்துருங்க. சரிங்க. விஜய் நீ இரு, நான் கிளம்புறேன். இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. இல்லங்க, மத்தியானம் வரேன் திரும்பி. விஜய் விட்டு போறக்காக தான் வந்தேன். சரிங்க. வரேங்க, வரேன் ரவி, பாருங்க. சரி. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பர்ஸ்ல இருக்க எடுத்துக்க. என்ன 100 ரூபா தான் எடுத்திருக்க? எனக்கு இது போதுங்க. எனக்கு என்ன செலவு இருக்க போகுது? வச்சுக்க வச்சுக்க. எதுக்குங்க? வச்சுக்கடா. எனக்கு பைக்ல போகும்போது பார்த்து போங்க. ரவி மாமாவை பாத்தீங்கல்ல? ஆள் சேஃபா போகணும், அவ்வளவுதானே? என்னங்க? ஏதோ சொல்ல வந்த? எப்போ? கோபியும் விஜய் வரதுக்கு முன்னாடி ஏதோ சொல்ல வந்தியோ? என்னது? இல்லையே. இல்ல, அப்ப நான் கேட்டனே, அது விஷயமா ஏதோ சொல்ல வந்தியே? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வந்தேன், வேற எதுவும் இல்ல. அப்படி சொல்ல வந்த, இப்ப அப்படி நீ பல்ட்டி அடிக்கிற. நான் ஒன்னும் பல்ட்டி அடிக்கல. இத பாருங்க, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது தெரியாது தெரியாது, அவ்வளவுதான். ஏன் லீலா, தீபாவளிக்கு பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சிட்டியா? இல்ல விஜய், இனிமேதான் வாங்கணும். நீ வாங்கிட்டியா? இல்ல லீலா, இனிமேதான் நானும் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த வேணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணலாமே. பாப்போம். என்ன லீலா, நான் இவ்ளோ ஆர்வமா சொல்லிட்டு இருக்கேன், நீ பாப்போன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டியே. அதான் நீயே பார்த்தல, அவர் படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன லேசான அடிதானே, இன்னும் 2 நாள்ல எந்திரிச்சிட்டு போறாரு. அதுக்கு போய் இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்க? அதுவும் இல்லாம என் வீட்டுக்காரர் நல்லா செலக்ட் பண்ணுவாரு. அவருக்கு இதுல நிறைய நாலேஜ் இருக்கு. நாம அவரோட போனோம்னா நல்லா செலக்ட் பண்ணி தருவாருல்ல. சரி போலாம். லீலா, இப்பெல்லாம் அவரு என்னை எப்படி பாத்துக்கிறாரு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் பார்த்தனே, நீங்க 2 பேரும் ரொம்ப சகஜமாயிட்டீங்கன்னு தெரியுது. அவரு ரொம்ப நல்ல மனுஷன், அநியாய பொறுமை அவருக்கு. நான் தான் ரொம்ப சிடுமூஞ்சி. நீ சிடுமூஞ்சி மட்டும் இல்ல, சரியான அழுமூஞ்சும் கூட. ஆமா, ஆனா அவருக்கு எப்பவுமே சிரிச்ச முகம் தெரியுமா? அவருக்கு கோவமே வராது. நான் கூட பல முறை ரொம்ப குழம்பி இருக்கேன். நான் ரொம்ப துரதிருஷ்டம் பிடிச்சவன் நினைச்சு அழுதுருக்கேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் அந்த மாதிரி. சாகணும்னு கூட பல முறை நினைச்சிருக்கேன். இப்போதான் தெரியுது, இப்படி ஒரு நல்ல மனுஷனை புருஷனை அடைஞ்சு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அத்தனை வேதனையும் நான் அனுபவிச்சிருக்கேன்னு எனக்கு இப்போ தோணுது. இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும் லீலா. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு. இப்போ சந்தோஷமா வாழ தொடங்கியிருக்கோம். பழைய விஷயம்லாம் இதோட போயிடணும். அதை யாரும் எங்கேயும் பேசிடக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர், நிறைய வேதனைப்பட்டிருக்காரு. இனிமே அவர் எந்த விதத்திலையும் காயப்பட்டிருக்கூடாது. அதான் என்னோட பிரார்த்தனையே. சரி லீலா, இப்போ ரவி மாமா கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு? எதுவும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லையே? சேச்சே, இப்பெல்லாம் அவர் பழைய மாதிரி எல்லாம் இல்ல. அவரு அடியோட மாறிட்டாரு. என்கிட்ட எவ்வளவு பிரியமா நடந்துக்கிறாரு தெரியுமா? அப்படியா? ஆமா விஜய், நான் வருத்தப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட கவனமா பேசுறாரு. பரவாயில்லையே. வேற என்ன லீலா, இதையும் கட் பண்ணட்டுமா? ஏமா லீலா, ரவி எங்கம்மா? அவர் ரூம்ல தான் இருக்காரு மாமா. ரூம்ல இல்லையம்மா?
ரூம்ல இல்லையா? ஆ, அப்போ வெளியில எங்கேயாவது இருப்பார் மாமா. எங்க போயிருப்பான் இவன்? அத்தை, ஏய், மீனாட்சி, என்னங்க? ரவியை பாத்தியா? ரூம்ல தானங்க இருந்தா? ரூம்ல இல்லையம்மா. என்னங்க சொல்றீங்க? என்னத்த சொல்றது போ. என்னங்க? எங்க போயிருப்பான் இவன்? கடைக்கு எதுவும் போயிருப்பாரோ? இல்லம்மா, உடம்பு சரியில்லைன்னா அவன் இந்த மாதிரி எங்கேயுமே போக மாட்டான். இப்படி வழக்கத்துக்கு வரவமா நடந்திருக்கானே. எங்க எப்படி விட்டீங்க அவனை? என்னம்மா லீலா, உடம்பு சரியில்லாத நேரத்துல நீ தானமா அவனை பொறுப்பா பாத்துக்கணும். இல்ல அத்தை, சமையல் கட்டுல வேலை இருந்தது. என்னதான் சமையல் கட்டுல வேலை இருந்தாலும் அவனையும் ஒரு பார்வை பாத்துக்கணும் இல்லம்மா. ஐயோ, தனியா போயிருக்கா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஆமா லீலா, உடம்பு சரியில்லாம 2 நாளா ஒன்னும் சாப்பிடாம வேற இருக்கான். போய் எங்கேயாவது மயங்கி வரலாம்னா என்ன பண்றது சொல்லு. ச்சே. சரி, நான் போய் எங்கேயாவது இருக்கான பார்த்துட்டு வரேன். இந்த சாவியை கொண்டு போய் உள்ள வை. ஏன் லீலா, எங்க போயிருப்பாரு? அதான் எனக்கும் தெரியல விஜி. சரி, காலார் எங்கேயாவது நடந்து போயிருக்கலாம். நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்ப எனக்கு தானே கெட்ட பேரு. கேர்ள்ஸ், எல்லாம் ஒழுங்கா வேலை செய்றீங்களா? இந்த பாருமா, நூல் விலகாம தைக்கணும், ஸ்கேல் விலகாம வெட்டணும். இதுதான் தேரி. இதை மட்டும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி வச்சுங்க, பெரிய ஆள வரலாமா? சரிங்கண்ணா. என்னது அண்ணனா? சார்னு கூப்பிடுமா? அக்கா, அட மாப்ள, நீங்க தானே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அளவு கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு இருக்க மாப்ள. ஏண்டா, நீயே ஒரு அன்சைஸ், நீ அளவு கரெக்டா இருக்குன்னு பாக்குறியா? என்ன முறைக்கிற? உன் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கியா நீ? ஏண்டா, லாங் ஷாட்ல பார்த்தா ஏதோ கோணி போய் நடந்து வர மாதிரில இருக்கு. இப்ப நீ என்ன சொல்ல வர சரக்கு மாஸ்டர்? என்னது சரக்கு மாஸ்டர் பேசிட்டு சுமார்? ஆமா, நீ தான் சமையல புளியாச்சே, அப்புறம் உனக்கு சரக்கு மாஸ்டர் வேற என்ன சொல்றது? இங்க பாருமா தங்கச்சி, உனக்கு சமையல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த ஆள்கிட்ட கேளு, உடனே தீர்த்து வச்சிருவா. அப்படி இன்னொன்னு தெரியுமா, இந்த ஆளு சமைச்சு போறதை சாப்பிட்டு தான் இவர் பொண்டாட்டி 3 வேளை நல்லா மூக்க பிடிக்க தின்னு பெருத்து கிடக்குது. நான் அப்புறம் வரேன். மாப்பிளை, போறதான் போற, வரும்போது 1 டம்ளர் மிளகு ரசம் வச்சு கொண்டு வா. காலையில இருந்து வயிறு கடமுடா கடமுடாட்டு இருக்கு. கீழே வருவல்ல, வா. மாப்பிளை, சட்டுன்னு கொண்டு வந்துரு. தீவெட்டி தடி இருக்கு, திமிர் ரொம்ப தான் ஜாஸ்தியா போச்சு. ஏய் குமார், என்னடா விடுவிடுன்னு கோபம் ஆற மாதிரி தெரியுது? இந்த வீட்டுல முட்டா பசங்க ஆட்டம்லாம் ஜாஸ்தியா போச்சு. பிரில்லியன்டான என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் சுத்தமா இன்சல்ட் பண்றாங்க. அதையே தான் நானும் சொல்றேன். கிராஸ் வேட தலைக்கீழ போடுறவன் நானு. இந்த இங்கிலீஷ் பேப்பரை கையில கூட பிடிக்காத போஸ் என்ன அலட்சியமா பேசுறான். உன் மேட்டர் அப்படின்னா என் மேட்டர் அதை விட மோசம். ஏன் அறிவு, அழகு, உயரம், கம்பீரம் இது எல்லாத்துலயும் என்னை விட கம்மியான உன் சகல சிவராம. அவன் மச்சான் தானே? அவனை என் மச்சனை சொல்றது எனக்கு அவமானையா? முன்ன பின்ன இருந்தாலும் அப்பப்போ லூஸ் மாதிரி பேசினாலும் உன்னை என் மச்சான் ஏத்துக்குவியா? ஏன்னா நீ வேலைக்கு போற, இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற. நீயாவது என்ன ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிய. ஆனா அந்த சிவராம கோயில் வாசல எண்ணெய் தீபம் வைக்கிற மாதிரி இருந்துட்டு என்ன கிண்டல் பண்றாயா? அதுவும் லேடிஸ்க்கு முன்னால ஒரு பொண்ணு என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிறையா? எனக்கு எவ்வளவு அவமானம் வச்சு தெரியுமா? டே குமார், இதெல்லாம் இந்த கோபி கொடுக்குற இடம். 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் கூட படிக்காத இவனுங்க ஓரளவுக்கு படிச்ச நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க பத்தியா? இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணையா? கரெக்ட். இந்த வீட்டுல நடக்கிற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பாரு, நடுக்கூடத்துல நீ நானும் நின்னு சத்தம் மட்டும் பேசிட்டு இருக்கோம். யாராவது கவனிக்கிறாங்களா பத்தியா? அதான் எனக்கு யோசனையா இருக்கு. தப்பான கூட்டணியில சேர்ந்துடுமோ? டேய், என்ன முணுமுணுக்குற? எனக்குள்ள நானே வருத்தப்பட்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. டேய், இவனுங்கெல்லாம் திமிரு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிற? அதான் நீ சொன்னல, எல்லாம் என் தம்பி கோபி கொடுக்குற எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்றாங்களே, அதான் நம்மள சட்டை பண்ணாம திரியறானுங்க. இதை இப்படியே விட்டுற கூடாது. என்ன பண்ணலாம் சொல்ற? முள்ளால தான் எடுக்கணும். பிசினஸ் தான் ஜெயிக்கணும். எப்படா சொல்ற? அதான் அன்னைக்கே சொன்னல மச்சான், நாம மட்டும் வெடிக்கடை போட்டா லாபத்தை அள்ளிலான்னு. அன்னைக்கு பெருமாள் கோயில் மாடு மாதிரி தலையாடினேன். அதுக்கப்புறம் ஏதாவது பேசினே நீ? அவங்கள பாரு, பேசினாங்க, ஆரம்பிச்சாங்க. நாமளும் அதே மாதிரி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தெரியும் யாரு பெரிய ஆளுன்னு. அவனுங்க 2 பேருக்கு தான் பிசினஸ் ஆரம்பிக்க தெரியுமா? நீயும் நானும் ஒரு கடைக்கு ஓனர் ஆகிறோம். அவனுக்கு மூஞ்சில கறியை பூசும்.